Hi friends, இன்னைக்கு நம்மளோட ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரிமீன் பியூர் ஸ்பாட் ஃபிஷ். இது வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி மீன்ஸ் மேலே இருக்கிற ஸ்கேல்ஸ், சைடில் இருக்கிற அந்த ஃபின்ஸ், தென் ஐஸ் இதெல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணி நல்லா கல் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம அந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு லைன்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? போத் சைட்ஸ் வந்துட்டு லைன்ஸ் போட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபிஷ்ஷில் வந்துட்டு நம்ம தடுவுற மசாலா வந்துட்டு நல்லா அதோட மீன்ஸ் ஃபிஷ்ஷின் உள்ளேயும் வந்துட்டு நல்லா மசாலாவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம், அது வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கோசரம். ஸோ ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷில் எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு இது போட்டாச்சு. இப்போ வந்துட்டு மசாலா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மசாலாவே வேணும். கரிமீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். தென் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ், இது வந்துட்டு கார்லிக் பேஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தென் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் அதே போல் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் நம்மளோட ரெசிப்பியில் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரப்போகுது. தென் அதில் நம்ம ஒரு ரெட் சில்லி பவுடர் 2-3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நிறையா மீன்ஸ் ஒரு 8 மீன் இருக்குது இல்லையா, ஸோ அந்தளவுக்கு தேவைப்படும். தென் வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு, தென் பிளாக் பெப்பர் பவுடர், இது வந்துட்டு ஒரு 2.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் இது, ஸோ ஒரு 2.5 போதும். ஓகே, ஃபைனலி இப்போ நம்ம இதில் வந்துட்டு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் லெமன் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இதை வந்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நான் பேஸ்டாட்டம் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, பாருங்கள், நான் மசாலா வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மீன்ஸ் என்ன, நம்ம போட்ட அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு அரைப்படாமல் இருந்தாலும் நல்லது தான். எதுக்காக நம்ம இந்த மீன்ஸ் லீவ்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா, நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது வந்துட்டு இந்த கறி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, கருவேப்பிலை, இது வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு கீழே வந்துட்டு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை சிக்கன் மட்டன் எதாக இருந்தாலும், எந்த ஃப்ரை ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, அது கீழே வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காது. அதுக்கோசரம் தென் இது வந்துட்டு இதோட ஃப்ளேவரே ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவர் தான் இதெல்லாம் நம்ம போடுறதுனால. ஸோ என்னோடய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு மீனில் வந்துட்டு இந்த மசாலாவை தடவிக்கலாம். எப்படி தடவுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாருங்கள், நான் எடுத்து ஒவ்வொரு மீனுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். போத் சைட்ஸு. தென் கொஞ்சம் மசாலா எடுத்து இந்த மாதிரி உள்ளேயும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட ஃபிஷ்ஷு வந்துட்டு நல்லா வந்துட்டு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு 1 hour 2 hour வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு செமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ எல்லா ஃபிஷ்ஷுக்கும் மசாலா தடவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
இந்த மாதிரி ஃபுல் ஸ்டஃப் ஃபஸ்ட்டு நம்ம செய்யும்போது வந்துட்டு இங்கே வந்துட்டு மீன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ராஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன்ஸுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமேட்டு மேல் லேயர் வந்துட்டு ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா மீன் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும், சாப்பிட்றதுக்கு செமையான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கரிமீன்னாவே ஒரு தனி ஸ்பெஷல் டேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் இந்த மாதிரி மசாலா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போது எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வந்துட்டு மசாலாவை தடவியாச்சு. இப்போது இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hourக்கு வந்துட்டு மேரினேட்டாக விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஷாலோ ஃப்ரைனாலும் சரி இல்லை டீப் ஃப்ரைனாலும் சரி எது இருந்தாலும் வந்துட்டு இந்த ஃபிஷ் இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டு தரப்போகுது. ஓகே, ஃப்ரை பண்ண போது பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம வந்துட்டு இதில் கறி மீனை வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு சிம்மில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு இது பொரியட்டும். தென் நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைட் ஃப்ளிப் பண்ணலாம். வாவ், ஓகே, இப்போ அந்த சைடும் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு ஃப்ரை ஆகிருக்கும். தென் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வாவ், நம்மளோட கறி மீன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணித்தாங்க. தேங்க்யூ.